வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு ஈஸியான தக்காளி ரசம் செய்யலாம். தக்காளி ரசம் செய்கிறதுக்காக நான் பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி சாப்பரில் போட்டு நல்லா கூழாக அதை சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா குழைய அதை சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். புளி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த தக்காளியோட புளிப்பே நல்லாயிருக்கும். இப்போ இதில் 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது இருக்கட்டும். ஒரு உரலில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூனுக்கு தனியா சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரே ஒரு வரமிளகாவும் 5-6 பல் பூண்டும் தோலோடு சேர்த்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நசுக்கி எடுத்துக்கிறேன். கோர்ஸாக நசுக்கினா போதும். இப்போ நசுக்கியாச்சு. இதை நம்ம அந்த தக்காளியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரசத்தை. இப்போ இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இந்த கலவையை அப்படியே ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நுர பொங்கி வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப கொதிக்க வேண்டாம். இந்த மாதிரி பொங்கி வரும் பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை தாளிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததும் 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். தாளித்து அதில் கொட்டிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விட்டுடுறேன். இப்போ இது கூட பருப்பு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.